வணக்க மக்களே, இது ஆச்சரியங்களின் அணிவகுப்பு 12 டக்கர். இன்னைக்கு கோலிவுட்டோட ஹாட் கேக் நடிகர் அப்படின்னா அது எஸ்.ஜே. சூர்யா அவர்கள் தான். அவரை பத்தின 12 டக்கரான தகவல்கள் உங்களுக்காக. சம்மனசு ஜஸ்டின் சூர்யா, இதுதான் நம்ம எஸ்.ஜே. சூர்யாவோட முழு பெயர். 1968 தென்காசியில பிறந்திருக்காரு. அதாவது வெற்றி ஒன்று தான் இலக்கு, அதை அடைஞ்சே தீரணும், அதுக்காக போராடிக்கிட்டே இருக்கணும் அப்படின்ற இந்த வேர்டிங்ஸுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் நம்ம எஸ்.ஜே. சூர்யா தான். எஸ்.ஜே. சூர்யா அவர்களுக்கு சின்ன வயசுலேருந்தே சினிமா பார்க்கறதுனா ரொம்ப பிடிக்கும். ஆனால் அவங்க அப்பா ரொம்ப ஸ்ட்ரிக்ட், சினிமா பார்த்தாவே அடிப்பாராம். அதனால ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா சினிமா பார்க்கறதுக்கும் சினிமா மேலே ஆசைப்படுறதுக்குமே நம்ம குடும்பம் தடையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்னை தேட வேண்டாம் அப்படின்னு சொல்லி லெட்டர் எழுதி வச்சுட்டு சென்னைக்கு ஓடி வந்துட்டாரு. அதுக்கப்புறம் எஸ்.ஜே. சூர்யாவோட வீட்டில் பார்த்தீங்கன்னா நீ பெரியவனாகி பட்டப்படிப்பெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் சினிமாவுக்கு போய்க்கோ அப்படின்னு அஷூரன்ஸ் கொடுத்ததுனால திரும்பி நம்மளால வீட்டுக்கு போயிருக்காரு. அதுக்கப்புறம் அவர் பெருசாகி வளர்ந்ததுக்கப்புறம் சென்னையில் லயலால டிகிரியில் ஜாயின் பண்ணுறாரு. அந்த பீரியடில் பார்த்தீங்கன்னா அவருக்கு டைரக்ஷன்லாம் இன்ட்ரெஸ்ட் கிடையாது, நடிப்பு மட்டும்தான் அவரோட கவனமாக இருந்திருக்கு. அதனாலேயே வீக்கெண்டில் சாட்டர்டே சண்டேலலாம் எல்லா டேரக்டரையும் பார்த்து அவர் வாய்ப்பு கேட்பாராம். எஸ்.ஜே. சூர்யா அவர்கள் ரொம்ப தின்னா இருந்ததுனால அப்பெல்லாம் கிண்டல் பண்ணியிருக்காங்க, உனக்கெல்லாம் எப்படி வாய்ப்பு கிடைக்கும்னு. இருந்தாலுமே சினிமா தான் நமக்கு எல்லாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டோன்ட்டு இவர் ஹோட்டலில் கேஷியராக ஒர்க் பண்ணியிருக்காரு. இன்னும் நிறைய வேலைகளும் பார்த்துருக்காரு. டேரக்டரை எப்படி அப்ரோச் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தாங்கிட்ட ஒரு கதை இருக்குன்னு சொல்லி அவங்கள்ட்ட கதை சொல்கிற மாதிரி கான்வர்சேஷன் ஸ்டார்ட் பண்ணி அப்புறமே வாய்ப்பு கேட்பாராம். எஸ்.ஜே. சூர்யா அவர்கள் பாரதி ராஜா, பாண்டியராஜன், பாக்யராஜன் எல்லார்ட்டையுமே வாய்ப்பு கேட்டிருக்காரு. உதாரணத்துக்கு பாண்டியராஜனோட ஏடிக்கு போட்டி, அப்புறம் பாரதி ராஜாவோட கிழக்கு சிமையில அந்த கோழி சண்டை வரும் இல்லையா, அந்த சீக்வன்ஸ்லாம் ஜூனியர் ஆர்டிஸ்ட் இவர் தலையை காட்டியிருக்காரு. டைரக்டா நம்ம ஆக்டிங்க்கு ட்ரை பண்ணோம்னா ரொம்ப காலம் வெயிட் பண்ணணும் அப்படின்ற விஷயத்தை புரிஞ்சுக்கிட்ட எஸ்.ஜே. சூர்யா அவர்கள் நம்ம சினிமாவில் முதல்ல யாருன்றதை காட்டிடணும், அதுக்கப்புறம் நம்ம நடிக்கலாம் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வராரு. அந்த பீரியட்ல தான் இவர் டிசைட் பண்ண விஷயம், யாராவது ஒரு டைரக்டர்கிட்ட நம்ம அசிஸ்டன்ட் டைரக்டரா ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்றாரு. இவருக்கு வசந்த் சாரோட படங்கள்லாம் ரொம்ப பிடிக்கும். அதனால வசந்த் அவர்கள்ட்ட நம்ம அசிஸ்டன்ட் டைரக்டரா சேரலாம் அப்படின்னு சொல்லி ரொம்பவே கஷ்டப்பட்டு முயற்சி பண்றாரு. டைரக்டர் வசந்த் அவர்கள் ஆசை படம் டைரக்ட் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு அழகான நாய்க்குட்டியை டெல்லிக்கு கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி ஆள் தேடிட்டு இருந்திருக்காங்க, அதுவும் ட்ரெயின்ல. இதை கரெக்டா யூஸ் பண்ணிக்கிட்ட நம்ம எஸ்.ஜே. சூர்யா அவர்கள் நான் பத்திரமா கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிடாம தூங்காம ரயில்ல அந்த நாய்க்குட்டியை பத்திரமா எடுத்துட்டு போய் டெல்லியில சேர்க்கிறாரு. இதை பார்த்து இம்ப்ரெஸ் ஆன வசந்த் அவர்கள் அவரை அசிஸ்டன்ட் டைரக்டரா சேர்த்துக்கிறாரு. ஆசை படத்தில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது எஸ்.ஜே. சூர்யாவோட வே ஆஃப் ஒர்க்கிங்கை பார்த்து இம்ப்ரெஸ் ஆன அஜித் அவர்கள் நம்ம அடுத்ததா படம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்காக எஸ்.ஜே. சூர்யா ரெடி பண்ண படம் தான் வாலி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அஜித் அவர்கள் இவர் தான் என்னோட அடுத்த படத்தோட டைரக்டர் அப்படின்னு இன்ட்ரோடியூஸ் பண்ணோன்னே எல்லாரும் கேலி பண்ணியிருக்காங்க, திட்டியிருக்காங்க. இருந்தாலும் எல்லாத்தையும் பிரேக் பண்ணாரு எஸ்.ஜே. சூர்யா. எஸ்.ஜே. சூர்யாவோட அடுத்த படமான குஷி இண்டஸ்ட்ரி ஹிட் அடிச்சது. அதுக்கப்புறம் ஸ்டார் டைரக்டர் அந்தஸ்துக்கு வந்த எஸ்.ஜே. சூர்யா அவர்கள் அடுத்த படத்துல யாரையும் நடிக்க வைக்க போறதில்ல, நான் தான் நடிக்க போறேன் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறாரு. இதனால எல்லாரையுமே ஆச்சரியமா அவரை பார்த்தாங்க. இருந்தாலும் அவர் அதை பத்தி கண்டுக்காம நியூ படத்தை சக்சஸ்ஃபுல்லா எடுத்து அதையும் சூப்பர் ஹிட் ஆக்கினாரு. எஸ்.ஜே. சூர்யா அவர்களோட மிகப்பெரிய பலம் என்ன தெரியுமா? தன்னோட கிளைமேக்ஸ் இதுதான், இப்படிதான் நடக்க போகுது அப்படின்ற விஷயத்தை படத்தோட ஓப்பனிங்லேயே சொல்லிட்டு தான் கதையை கொண்டு போவாரு. ஆனாலுமே அவரோட வித்தியாசமான திரைக்கதை மேக்கிங்ல எல்லாரையும் கட்டி போட வச்சு படத்தை பார்க்க வச்சிருவாரு. கல்வனின் காதலி, வியாபாரி, திருமகன் நிறைய படங்கள் நடிச்சாலும் தன்னோட நடிப்புக்கு தீனி போடுற மாதிரி கேரக்டர் ஆர்டிஸ்டா ரோல் பண்ணாதான் நம்மளால ஜொலிக்க முடியும் அப்படின்றத புரிஞ்சுக்கிட்ட நம்ம எஸ்.ஜே. சூர்யா அவர்கள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மெர்சல், மாநாடு, அப்புறம் இறைவின்னு தன்னோட நடிப்புக்கு தீனியா கிடைச்ச அந்த மாதிரி கேரக்டரை சூஸ் பண்ணி நடிக்க ஆரம்பிச்சாரு. இப்போ நடிப்பு அரக்கனாவே மாறிட்டாரு. அதாவது திருமணம் பண்ணிக்கிட்டா தன்னோட வெற்றி தோல்வி ஃபேமிலியை பாதிக்கும் அப்படின்னுட்டு அவர் திருமணம் ஆகாம ஜாலியா இருக்காரு. எஸ்.ஜே. சூர்யாட்ட நீங்க வேற ஹீரோஸை வச்சு டைரக்ட் பண்ணீங்கன்னா வேற லெவல்ல போலாமே அப்படின்னு கேட்டதுக்கு அவர் சொன்ன ஒரே விஷயம், என்னோட டார்கெட் நடிப்பு தான், அதுக்காகத்தான் நான் டைரக்ஷன், மியூசிக் டைரக்டராக, அப்புறம் தயாரிப்பாளராகன்னு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நான் பண்ணேன். இப்போ அதை நான் அச்சீவ் பண்ணிட்டேன், அதுல நான் இன்னும் நிறைய சக்சஸ் பண்ணணும் அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே இன்டர்வியூல சொல்லுவாராம். சூப்பர்ல. ஓகே மக்களே, மீண்டும் சந்திப்போம். இது ஆச்சரியங்களின் அணிவகுப்பு 12 டக்கர் வித் மீ உங்கள் ஜேடி.